உலகத்தமிழ் அன்பர்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பரணி மத்திய கல்லூரியினுடைய அதிபர் உயர் திரு தங்கவேலு அவர்களுடைய மணிவிழா நிகழ்வாகும். பரணியிலே புகழ்பூத்த கல்லூரியாக விளங்குகின்ற எங்களுடைய பரணி மத்திய கல்லூரி பல சாதனையாளர்களை கல்வியாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியது. அப்படிப்பட்ட எங்களுடைய கல்லூரியிலே பல அபிவிருத்தி பணிகளையும் சாதனைகளையும் மிகச் சிறப்பாக செய்த எங்களுடைய மதிப்புக்குரிய திருவாளர் தங்கவேலு ஐயா அவர்களுடைய மணிவிழா நிகழ்வு இப்போது ஆரம்பமாகி சுட்டிபுரம் வரலாற்று பிரசித்தி பெற்ற பரணி சுட்டிபுரம் கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே அம்பாளுக்கு விசேட வழிபாடுகள் செய்யப்பட்டு அதிபர்கள் கல்வியலாளர்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்வினுடைய தலைவராக விளங்குகின்ற சாவகச்சேரி கல்வி வலயத்தினுடைய முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தலைமையிலே பல கல்வியலாளர்கள், அதே போல எங்களுடைய முன்ன நாள் கிளிநொச்சி மாவட்ட கல்வி பணிப்பாளர், அது மட்டுமல்ல மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர், வட மாகாணத்திலேயே மிக கல்வி சாதனைகளை படைத்த திருவாளர் அரியரத்னம் அவர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். பல அறிஞர்கள் புடைசூழ சுட்டிபுரம் அம்பாள் ஆலயத்தில் இருந்து பரணி மத்திய கல்லூரி பிரதான மண்டபத்தை நோக்கி எங்களுடைய திருவாளர் தங்கவேலு தம்பதியினர்கள் இங்கே அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக இந்த மணிவிழா பரணி மத்திய கல்லூரியிலே மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மங்கள வாத்தியங்கள் சகிதம் இவர்கள் அழைத்து வருவதை பார்க்கிறோம். பரணி கல்வி சமூகம், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து சிறப்பாக இந்த மணிவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிபர் அவர்கள் ஓய்வு பெற்று 60 வயதை அடைகின்ற இந்த வேளையிலே அது கால நியதி மணிவிழா கொண்டாட வேண்டும். அந்த வகையிலே இந்த விஜயதசமி கடந்திருக்கிற இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி கூடிய நாராயண பெருமானுடைய சிறப்பிற்குரிய நாள். எங்களுடைய பெருமதிப்புக்குரிய கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய முன்னாள் அதிபர் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். உண்மையிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து கல்வி சமூகம் சிறப்பாக இந்த விழாவை முன்னெடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. கல்வியால் தான் உலகத்திலே சாதனைகளை படைக்கலாம். கல்வி மிகவும் மகோன்னதம் மிக்கது. அந்த கல்வியினுடைய தனிப்பெரும் சிறப்புகளை பரணியிலே காலங்காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த மணிவிழா எடுக்கின்ற இந்த விழா நாயகரை நாங்கள் பார்க்கிறோம். இம்முறை பரணி மத்திய கல்லூரியிலே முதல் முறையாக மருத்துவத்துறைக்கு இங்கேயே படித்து ஒரு மாணவி அனுமதி பெற்றிருப்பது பெரும் சாதனையாகும். இதற்கு முன்பு பல பொறியியலாளர்கள், அக்கவுண்டன்கள் மற்றும் ஆசிரியர்கள், பல கல்விமானிகள் உருவாகியிருக்கிறார்கள். விரிவுரையாளர்கள், கல்வியலாளர்கள் என்று பலர் இந்த பரணியிலே உருவாக்கி தந்த பெருமைக்குரியது. பரணி மகா வித்தியாலயம் என்ற பெயரோடு முன்பு இருந்தது. இப்போது பரணி மத்திய கல்லூரி என்ற பெயரோடு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்ற தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். கல்வி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தது மாபெரும் புண்ணியம் என்று பாரதியார் குறிப்பிட்டார். கல்வி பணி மிகவும் மகத்துவமான பணியாகும். இந்த கல்வி, அதாவது ஒரு சமூகத்துக்கு ஆலயம் எவ்வளவு முக்கியமோ, ஆலயத்துக்கு அடுத்த நிலையிலே வித்தியாலயம் என்ற பெயரோடு, ஆலயம் என்ற பெயரோடு இருக்கின்ற பெருமைக்குரியது கல்வி பீடமாகும். ஆகவே ஆலயத்துக்கு தர்மம் செய்வது போல பாடசாலைகளுக்கும் தர்மம் செய்து கல்வி வளர்த்தால், ஒரு பிள்ளைக்கு கல்வியை கொடுத்து விடுகிற போது அந்த கல்வி அந்த பிள்ளை யாரும் ஏமாற்றாமல் வாழ்வதற்குரிய வசதிகளை பெறுகிறது. அது மட்டுமல்ல, பல தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு சமூகத்தை முன்னேற்றுகிறார்கள். செல்வத்தை தேடிக்கொள்கிறார்கள், உயர் மதிப்பை தேடிக்கொள்கிறார்கள். எல்லா வகையான நலன்களையும் தரக்கூடிய மகிமையை கொடுக்கக்கூடியது கல்வியாகும். 1990களிலே பேராசிரியர், உலகத்தினுடைய மாமனிதர் எங்களுடைய துரைராஜா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சிந்தனையை இந்த வேளையிலே சொல்வது நல்லதென்று நினைக்கிறேன். அவர் அந்த நேரம் கூறியிருந்தார், பரணி சமூகத்தை முற்றாக நல்லெல்லைக்கு மாற்ற வேண்டும் என்றால்
எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வியை கொடுங்கள் என்று மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர்கள் கூறியிருந்தார். அந்த அடிப்படையிலே இங்கே இந்த கல்லூரி பல சாதனையாளர்களை உருவாக்கி வரணி மத்திய கல்லூரி இன்று நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு நிமிர்ந்து நிற்பதற்கு இந்த கல்லூரியினுடைய அதிபர் மிக முக்கியமானவர். அதிபரின்றி இந்த நல்ல அதிபர் வாய்க்கின்ற போதுதான் ஆசிரியர்கள் எல்லோரையும், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து மிகவும் மகத்தான சாதனைகளை புரிவதற்கு வாய்ப்புண்டு. உண்மையிலே லலிசன் அவர்கள் குறிப்பிட்டது போல நல்லூரிலே தங்கவேல் இருக்கிறது. அந்த தங்கவேலுலே இங்கே ஒரு தங்கவேலு வந்து கொண்டிருக்கிறார் என்று லலிசன் அவர்கள் தன்னுடைய செய்தியிலே முகநூலிலே குறிப்பிட்டிருந்ததை சமூக வலைத்தளங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அந்த அழகு, கல்வி அழகு இங்கே தங்கவேலு ஐயா அவர்களிடம் நாங்கள் காணுகிறோம். அவர் இப்போதும் செயல் வீரராகவே இருந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட அவர் இந்த விஜயதசமி நாளிலே கல்லூரிக்காக பல செயற்பாடுகளை செய்தார். நல்ல ஒரு நாளிலே இந்த விழா பரணி கல்வி சமூகமும் பொதுமக்களும் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து சிறப்பாக இந்த விழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்றைய தினம் வர்ண பகவானும் ஆசீர்வதித்து இதமான ஒரு சூழலை உருவாக்கி சிறப்பாக இந்த மணிவிழா நடைபெறுவதற்கு வாய்ப்பை தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆயகலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பளிங்கு போல்வாளன் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராதிடர் என்று பாடியது கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடியது போல இந்த கல்வி அழகு என்பது மிகப்பெரிய அழகு. இந்த கல்விதான் நல்ல மனிதர்களோடு, பண்புள்ளவர்களோடு சரியாசனம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்கிறது. ஆகவேதான் வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்து வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று குறிப்பிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். தூய்மையான நல்ல மனிதரோடு கூடிய ஆசனத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பை கல்விதான் தரும், வேறு எதுவுமே தராது. ஆகவே இந்த கல்வி அழகு என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த அடிப்படையில் இங்கு எங்களுடைய தென்மராட்சி புகழ் இன்னியம் குழுவினர்கள் இங்கே இன்னியம் இசைத்து அடுத்த வரவேற்பை வழங்க இருக்கிறார்கள். தென்மராட்சியினுடைய புகழ்புத்த நாதசுர வித்துவான்கள் இங்கே சிறப்பாக இந்த நாதகானத்திலே அதிபர் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவதை நாங்கள் அதிபர் தம்பதியினரை அழைத்துக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வரணி ஒரு வரலாற்று பெருமைமிக்க பதி, வந்தாரை வாழ வைக்கின்ற பெருமைக்குரியது. காலங்காலமாக பல புராண படன மரபுகளும் புலவர்களும் நல்ல மனிதர்களையும் விருந்தோம்பல் சிறப்புகளை உருவாக்கிய பெருமைக்குரியது. இங்கே உசன் மகா வித்தியாலயத்தில் இருந்து வருகை தந்த எங்களுடைய இந்தியம் குழுவினர்கள், பரணி மத்திய கல்லூரியினுடைய இன்னிய குழுவினர்கள் சிறப்பாக இந்த தங்களுடைய தங்களுக்காக சேவை செய்த அதிபருக்காக இன்னியம் இசைத்து சிறப்பாக இந்த இப்போது மங்கள வாத்தியம் நிறைவு பெற்று இன்னியம் ஆரம்பிக்கின்றது. தமிழர்களுடைய பாரம்பரியத்துக்கேற்ப இங்கே சங்கு வாத்தியத்தோடு முன்னுக்கு ஒரு தம்பி நின்று கொண்டிருக்கிறார். அதே போல குழல், மேளம் மற்றும் தாளம், இன்னும் எத்தனையோ கருவிகள் ஒன்று சேர்ந்து இந்த இன்னியம் மிகச் சிறப்பாக இங்கே பரணி மத்திய கல்லூரியிலே எங்களுடைய அதிபருடைய முயற்சியாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இன்றைய மணிவிழாவிலே இந்த இன்னிய குழுவினர்கள் இசைத்து எங்களுடைய பாரம்பரிய இசையை தருகின்ற ஒரு சிறப்பை நாங்கள் அவதானிக்கின்றோம். அது உண்மையிலே பெருமைக்குரியது. இந்த அற்புதமான மணிவிழா காலத்திலே மகோன்னதமான இந்த இன்னியம் சிறப்பாக இப்போது நடைபெற திருவருள் கூடியிருக்கிறது. தொடர்ந்து மங்களவாத்திய கலைஞர்கள் கூடவே சேர்ந்து இசைக்க இந்த இன்னியத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போது
இன்னியம் இசைக்க தொடங்கிவிட்டது. பரணி மத்திய கல்லூரியினுடைய இன்னிய இசைக்குழுவினர்கள் மிகச் சிறப்பாக இந்த இன்னியத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய பாரம்பரியத்தை குறிக்கிற வகையிலே இந்த சூரிய சந்திரர்களுடைய அம்சமாக 2 ஆலவட்டங்கள் இருக்கின்றது, கொடி இருக்கின்றது. இவற்றோடு பல வகையான தமிழர் பாரம்பரிய வாத்தியங்களோடு இந்த இன்னியத்தை பார்க்கிறோம். இங்கே இன்னியத்தினுடைய தலைமை தாங்குகின்ற தலைவி இந்த மலர் தூவி அதிபரையும் அவருடைய பாரியாரையும் வரவேற்கின்ற சிறந்த ஒரு நிகழ்வை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்விலே பல கல்வியலாளர்கள், அறிஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும் பங்கு பெற்று இருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. சிறப்பாக உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் உறவுகள் பரணி மத்திய கல்லூரியிலே நடைபெறுகிற இந்த நிகழ்வுகளை நேரலையாக பார்த்து கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். தொடர்ந்து இங்கே நிலபாவாடை விரிக்க தூய்மையான அந்த வெண்மை வஸ்திரத்திலே தன் பாதங்களை பதித்து சிறப்பாக இந்த மணிவிழா நாயகர் தன்னுடைய பாரியாரோடு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய மூத்த வித்து எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர் சிரித்த முகத்துடன் அவருடைய, நான் நினைக்கிறேன் தங்கவேலு அவர்கள் அவரிடம் மாணவராக இருந்திருப்பார். அவருடைய ஆளுமையிலே பலர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற பெருமை எங்களுக்கு தெரிய வேண்டும். நிறைய பேர் எங்களுடைய புகழ்மூத்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த பின்னணி கூட எங்களுடைய விழாநாயகர் தங்கவேலு ஐயா அவர்களுக்கு உண்டு. இவர்கள் அம்பிகையினுடைய சுற்றிபேரம் பரணியுடைய புகழ்மிக்க சிட்டிபேரம் அம்பிகையினுடைய சீர்காழி வந்து இன்னிசை பாடிய அந்த தாயாருடைய அரவணைப்பிலேதான் இந்த கல்லூரி காலங்காலமாக செயற்பட்டு கொண்டு வருகிறது. அங்கிருந்து சிறப்பாக இந்த விழா நாயகர்கள் அழைத்து வரப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். தம்பதி சமேதராக இந்த மணிவிழா நாளிலே பல்லாண்டு காலம் வாழ்ந்து மேலும் அவர்களுக்கு கல்வி பணி செய்பவர்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது. அவர் வயதிலே தான் 60 வயதிலே ஓய்வு பெறுகிறார். ஆனால் இன்னும் நிறைய கல்வி பணி அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உலகம் எதிர்பார்க்கிறது, தமிழ் அன்பர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து சிறப்பான கல்வி பணிகளை ஆற்ற வேண்டும் என்றுதான் இந்த வேளையிலே நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். எல்லாம் வல்ல சரஸ்வதி அம்பிகை நல்ல கல்வி கலைஞானங்களை கொடுத்தது போல தொடர்ந்து அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஐஸ்வர்யங்களையும் தானியம் போல் சௌபாக்கியங்களையும் கொடுத்து நன்றாக வாழ்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றுதான் இந்த வேளையிலே நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறோம். இன்னும் சற்று நேரத்திலே மத்திய கல்லூரியை நாங்கள் அண்மிக்க இருக்கின்றோம். இன்னிய குழுவினர்களுடைய இன்னிய வாத்தியத்தோடு சிறப்பாக இங்கே விழாநாயகர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக எமது பரணி மத்திய கல்லூரியினுடைய பேண்ட் வாத்திய குழுவினர்கள் சிறப்பாக பேண்ட் வாத்தியம் மேலத்தேச பேண்ட் வாத்தியம் இசைத்து அதிபர் அவர்களை வரவேற்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இன்னியம் குழுவினர்களுடைய சிறந்த இன்னியத்தோடு விழாநாயகர் சிறப்பாக அழைக்கப்படுகிறார். மங்கள வாத்தியம் ஒருபுறம், இதோ சிறப்பாக இந்த இன்னிய வாத்தியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேண்ட் வாத்திய குழுவினருடைய சிறந்த பேண்ட் வாத்திய இசை வழங்கப்பட இருக்கிறது. இப்போது அதிபர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இங்கே இந்த இடத்திலே கௌரவம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள்
சிறப்பாக இங்கே வருகை தந்து பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவித்திருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய யாழ்ப்பாணம் தேசிய கல்லூரியினுடைய முன்னாள் பீடாதிபதி எங்களுடைய பரமானந்தம் சார் அவர்களும் வந்து இங்கே மாலை அணிவித்து கௌரவங்களை எங்களுடைய விழா நாயகர் தங்கவேலு ஐயா அவர்களுக்கு செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களுடைய சிறந்த பணிகள் உண்மையிலே போற்றப்படக்கூடியவை. இவையெல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுப்பிரமணியம் பரமானந்தம் சார் அவர்கள் இங்கே இப்போது கல்லூரியினுடைய பேண்ட் வாத்திய அணியினர் சிறப்பாக பேண்ட் வாத்தியம் இசைத்து இங்கே எங்களுடைய மணிவிழா நாயகர் உயர்வு தங்கவேலு ஐயா அவர்களை கௌரவிக்க இருக்கிறார்கள். அந்த அற்புதமான காட்சியை கூட வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம். நிறத்திலே நல்ல ஒரு யூனிஃபார்ம் ஒன்றை அணிந்து சிறப்பாக இந்த மேலை தேச பேண்ட் வாத்தியத்தை எங்களுடைய மணிவிழா நாயகர் இந்த கல்லூரிக்காக நிறைய உழைத்து பல சாதனைகளை படைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அதிபர் அவர்களுக்கு இந்த பேண்ட் வாத்திய அணியினர் மரியாதை செலுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் ஈனா கமல்ராஜன் அவர்களும் இங்கே வருகை தந்து சிறப்பாக அதிபரோடு சேர்ந்து எங்களுடைய மணிவிழா நாயகரோடு சேர்ந்து அவர்கள் இங்கே எங்களுடைய வரணி மத்திய கல்லூரியை நோக்கி வருகை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். சிறப்பாக இந்த பேண்ட் வாத்திய அணியினருடைய ஓசை வானளாவ முழங்கிக் கொண்டிருக்கிறது. மங்களகரமாக அதிபர் மணிவிழா நாயகர் அதிபர் தம்பதியினர் வரவழைக்கப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் காணுகிறோம். சரியாக 9:10 ஆகிறது. இன்னும் சற்று நேரத்திலே விழா மண்டபத்தை மணிவிழா தம்பதியினர்கள் நெருங்கி விடுவார்கள். அங்கே நிகழ்வுகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே வரணி ஜி நெட்வொர்க்கினூடாக நேரலையாக உங்களுக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜி நெட்வொர்க்கினூடாக இந்த வரணி மத்திய கல்லூரியிலே நடைபெறுகின்ற இந்த மணிவிழா நிகழ்வுகள் நேரலையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவற்றையும் கண்டு களித்து நீங்கள் இந்த கல்வி சமூகம் எடுக்கின்ற மிகவும் மகோன்னதமான இந்த விழாவை கண்டுகளிக்க வேண்டும். சாரணர்கள் எல்லோரும் தங்களுடைய அதிபர் அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரியாதையை பார்க்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சபையினர்கள் இங்கே மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். பாண்டி நிறைவு வாழ்த்து மடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பாடசாலை சமூகத்தினர்கள் சிறந்த மதிப்புகளை ஒவ்வொரு கட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். விழா நாயகர் அவர்களுக்கு அந்த சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நிறைவு பெற இருக்கின்றன. அதாவது அந்த அவர்கள் மணிவிழா அழைத்து வரப்படுகின்ற சிறப்புகள் இப்போது நிறைவு பெற இருக்கின்றது. மண்டபத்தை நோக்கி அவர்கள் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வோடு தொடர்ந்து ஜி நெட்வொர்க்கினூடாக இணைந்து கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பரணியூர் சைவப்புலவர் சி.க. கமலநாதன். நன்றி, வணக்கம்.